ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ராயல் அக்வாட்டிக்ஸ் இந்தியா. கேஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மான்ஸ்டர் ஃபிஷஸ் வெரைட்டிஸ் நிறைய கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வாட்டி அரணாஸ் கொஞ்சம் கம்மியாக காமிச்சிட்டு மான்ஸ்டர் ஃபிஷ் வெரைட்டிஸ் அதுவும் கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மாதிரி எல்லாமே இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம மான்ஸ்டர் ஃபிஷ் கேட்டகரியில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்பிள் கார். ஆக்சுவலி இது பேண்டா கார்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேர் வெரைட்டி. அலிகேட்டர் கார்லேயே இப்போதைக்கு இது ரொம்ப ரேரான ஸ்பீஷியஸ். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர் ஃபிஷ் கேட்டகரியில் நம்மகிட்ட செனகல் வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ செனகல்லே நிறைய டைப்ஸ் ஆஃப் ஸ்பீஷியஸ் இருக்குது. அதில் இப்போ என்கிட்ட ஸ்டாக் இருக்கிறது பார்த்தீங்கன்னா என்லிச்சேரி. ஸோ என்லிச்சேரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கும் வளரும் போது கொஞ்சம் அழகாக இருக்கும். ரொம்ப பாப்புலரான ஸ்பீஷியஸ் இது. அண்ட் அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் செனகல் செலக்கும் வளர்க்குறாங்க. ஏன்னா கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் தான் அது நிறைய பேர் ரிகரெட் பண்ணாங்க. இப்போ எல்லாருமே இது வளர்க்குறாங்க. இதுவும் நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணால் பிகினர்ஸ்க்கு பெஸ்ட் ஃபிஷ். அண்ட் இந்த ஃபிஷ் பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இது ரெட் பெல்லி பிரானா. நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இந்த ஃபிஷஸ்க்காக. ஸோ ரெட் பெல்லி பிரானாஸ் இப்போ நம்மகிட்ட ரெடி ஸ்டாக்காக இருக்குது. ஒரிஜினல் ரெட் பெல்லி பிரானா சைஸிங் ஒரு 2 inches இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பஸ்ட் ப்ரைஸ் தான். 150 rupees தான் கொடுத்துட்டு இருக்கும். பட் ஆனால் சென்னை கஸ்டமராக தான் டேரெக்டாக பிக் பண்ணிக்கலாம். ஷிப்பிங் பாசிபிள் ஆல் ஓவர் இந்தியா. பட் மினிமம் குவான்டிட்டி அட்லீஸ்ட் ஒரு 6 to 10 numbers எடுத்தீங்கன்னா தான் ஷிப்பிங் பண்ண முடியும். ஸோ இதுக்கப்புறம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பஹாஹா பஃபர். ஸோ ஃப்ரெஷ் வாட்டர் கேட்டகரியிலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லார்ஜ் சைஸில் வர பஃபரில் இதுவும் ஒன்று. ஸோ பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் இதோட கேரக்டர்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதுவுமே நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாலர் ஃபேமிலிஸ். ஸோ டாலர் ஃபேமிலிஸில் நம்மகிட்ட இப்போ சில்வர் டாலர்ஸ் இருக்குது, பிளாக்பெரி டாலர்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5 band டாலர்ஸ் இருக்குது. ஸோ டாலர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி மான்ஸ்டர் டேங்க்ஸில் கம்யூனிட்டியாக செட் ஆகும். அதே போல் பார்த்தீங்கன்னா சிச்சிலட் வெரைட்டி ஆல்மோஸ்ட் எல்லா ஃபீச்சர்ஸ் கூடயும் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டியாக செட் ஆகும். ஸோ டாலர்ஸ் யூசேஜ் வித்திங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும், டேங்க்கும் ஃபில்லிங்காக இருக்கும். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிளாக் டெயிலு. ஸோ அமெரிக்கன் ரெட் ஃபிளாக் டெயிலில் இப்போதைக்கு எங்கிட்ட ஒரு 8 inches ஸ்டாக் இருக்குது. அண்ட் இதில் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு எல்லாமே ஸ்டாக்கு. 1 or 2 numbers தான் இருக்கும். அடுத்து வரதுல பார்த்தீங்கன்னா 7 to 8 inches வரும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜியோஃபேக்ஸில் ரெட் டேப்பர்ஸும் இருக்குது. ரெட் டேப்பர்ஸும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிட்ட ரெடி ஸ்டாக்காகவே இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸஸ் எதுவும் இருக்காது. பெரிய சைஸ் ஒரு 4 inches 5 inches எதுவும் பெருசாக இருக்காது. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 to 4 inches இருக்கும். இதில் பார்க்குறது ரொம்ப பெரிய சைஸ். இது சிவினி வெரைட்டின்னு சொல்லுவாங்க ஜியோஃபேக்ரிஸில். இது சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 6 pair டெலஃபியும் இருக்கும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர் ஃபிஷ் கேட்டகரி. இதுலேயும் ஒரு செனகல் வச்சிருப்பேன். இந்த செனகலும் அதே சேம் என்லிச்சேரி தான். சைஸிங் கொஞ்சம் பெருசு. இது மட்டும் கொஞ்சம் ஃப்ளைட் கொஞ்சம் 850 வரும். மற்றபடி எல்லாமே நார்மல் செனகல்லாம் 350 rupees தான். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக மான்ஸ்டர் டேங்க்ல போடலாம். அண்ட் அரவணாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக எல்லாருக்குமே சில்வர் அனாஸ் ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஒரு பிகினர் ஃபீச்சர்ஸ்னு சொல்லலாம். ஸோ சில்வர் அண்ணா எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டனால தான் நான் சில்வர் அண்ணா எடுத்திருக்கேன். ஸோ நான் சில்வர் அண்ணா எடுத்தே ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ ரெக்குவயர்மெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்குறீங்கனால தான் ஒரு மினிமம் குவான்டிட்டியில் எடுத்திருக்கேன். இது ஒரு 8 inches இருக்கும் ஸ்டாக்கு. ஸோ ஃபீடிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெல்லட் அண்ட் மார்க்கெட் ப்ரான் ரெண்டுமே நல்லாவே கன்சியூம் பண்ணும். ஸோ இது நீங்கள் கம்யூனிட்டியாகவும் எடுத்து வளர்க்கலாம். ஏன்னா என்கிட்ட ஒன்றா தான் இருக்குது. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்பினோலி ஷார்ட் பாடி. ஆக்சுவலி இந்த ஃபிஷ் புக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா வேறு ஃபீச்சர்ஸ் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபீச்சர்ஸ் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் தான் மோஸ்ட்லி சேல்ஸ் போட்டுட்ருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நாலேஜ் வீடியோஸ் தான் ஷேர் பண்ண நினைக்கிறேன். அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டிக் அரவணா. ஸோ ஆக்சுவலி அரவணா ஸ்பீஷியஸ்லேயே பட்டிக்ன்றது ரொம்ப ரேரான ஸ்பீஷியஸ். இதோட பேட்டர்ன் உங்களுக்கு இப்போ தெரியாது. நீங்கள் ஜஸ்ட் கூகுள் பண்ணி பார்த்தா தெரியும் பட்டிக் அரவணா எப்படி வரும்ன்ட்டு. ஸோ இதோட பேட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா சைனீஸ் பேட்டர்னோட அப்படியே கொஞ்சம் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹெட்ஸ் ஏசியனாஸ் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரியும். நம்ம ரெகுலராக எப்பவுமே ஸ்டாக் வச்சுருப்போம். ஸோ ரொம்ப டிமாண்டாக இருந்தாலும் ஒரு மினிமம் லெவலில் ஸ்டாக் வச்சுருப்பேன். அட்லீஸ்ட் ஒரு ரீட்டெயிலுக்காவது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இண்டோ சூப்பர் ரெட், ஷேபாக் சூப்பர் ரெட் இருக்குது, கப்புசா உள்ள இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவி இண்டோ சூப்பர் ரெட் இருக்குது, பிடி சூப்பர் ரெட் இருக்குது. அண்ட் இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டி ப்ளூ பேஸ் கிராஸ் பேக்கு. இதோட சைஸிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10 inches to 11 inches இருக்கும். 10+ inches. இதோட டெயில் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா பிக் டெயில். இப்போ நம்ம கிட்ட நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா 10 inches சைஸு. இதுவுமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் வித் சிப் அண்ட் சர்டிஃபிகேட் வச்சு வந்துடும். அண்ட் இதுவரை பார்த்தீங்கன்னா எங்கிட்ட பெரிய சைஸ் ப்ளூ பேஸ் கிராஸ் பேக்காக இருக்கும். அதுவும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் ஹெட் ப்ரீமியம் ப்ளூ பேஸ் கிராஸ் பேக்கு. ஸோ டாப் ஆங்கிள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். மீன் அந்த டாப்பில் கோல்ட் கலர் ஷேட் இருக்கும். ஸோ அதனால தான் இது கோல்டன் ஹெட் ப்ளூ பேஸ் கிராஸ் பேக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் செக்டர்ஸில் வருது. அண்ட் உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணா நீங்கள் ஆர்டிஜி, ஹைபேக், சூப்பர் ஹைபேக்ஸ் இதெல்லாம் போகலாம். அண்ட் இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டி ப்ளூ பேஸ் கிராஸ் பேக்கு. சைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 18 inches இருக்கும் தாராளமாக. அண்ட் பாடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராடான பாடி. ஸோ யாருக்காவது டிஸ்பிளே டேங்க்கில் வைக்கணும், இல்லைனா பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் டேங்கோ இல்லை ரெசார்ட்ஸோ அந்த மாதிரி டிஸ்பிளேக்கு வைக்கிற மாதிரி இருந்தால் தாராளமாக இந்த ஃபிஷ்ஷை கண்ணை மூடிட்டு போடலாம். ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் அறியே படாது. கொஞ்சம் சேஃபர் சைடு, ப்ரைஸிங் கொஞ்சம் டீசெண்டான ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ வேணும் அப்படின்னா இதையும் நீங்கள் பின் பண்ணி பை பண்ணிக்கலாம்.
அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் எக்ஸாட்டிக் கேட்டகரி. ஸோ இது வந்து போல்கா டாட் ப்ளூ பேஸ் கிராஸ் பெல்லி. ஸோ நார்மல் ப்ளூ பேஸ் கிராஸ் பெல்லிக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, கீழே பெல்லி வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த போல்காட்ஸ் டாட்ஸ் வரும். ஸோ இதுதான் வந்து போல்கா டாட்னு சொல்லுவாங்க. அண்ட் கீழே பெல்லி வரைக்கும் உங்களுக்கு அது கிராஸஸ்னால கிராஸ் பெல்லின்னு வருவாங்க. அண்ட் ஆக்சுவலி இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இண்டோ சூப்பர் ரெட் 88 கேலரி. ஸோ ஆல்ரெடி இது முன்னாடியே போட்டிருப்பேன். அப்போ இந்த கலர் இருந்திருக்காது. நான் ஒரு 2 ஃபிஷ்ஷும் மட்டும் இப்போ டேன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ப்ரைசிங்ஸ் கொஞ்சம் ஸ்லைட்லி ஹை பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த கலர்ஸ் கொஞ்சம் நல்லா வந்திருக்கு. அதனால நான் ஒர்க்கும் பண்ணியிருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி லைட்டிங்லாம் கொடுத்து. அண்ட் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து செமிக்கிங் நான் ப்ரீவியஸாக போட்ட வீடியோஸ்க்கு இதையும் கம்பேர் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கலர்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ கலர்ஸ் வந்து வீடியோஸில் விட டேரெக்டாக வந்து பார்க்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ ப்ரைசிங்ஸ் ரொம்ப இல்லை, ஒரு மினிமம் லெவலில் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ யாருக்காவது எக்ஸாட்டிக்காக ஸ்பீஷஸ் வளர்க்கணும்னா தாராளமாக செமிக்கிங் 88 கேலரி இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் போகலாம். அண்ட் அடுத்து இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சென்னா வெரைட்டி. ஸோ சென்னா வெரைட்டிஸ் வந்து ரீசெண்டாக வந்து கொஞ்ச நாளுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் நேட்டிவ் ஸ்பீஷஸ் கொஞ்சம் கலெக்ட் பண்ணுறேன் அதிகமாக. எனக்கும் ஆர்டர்ஸ் வருது. அண்ட் எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது இது எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து சென்னால கோப்ரா வெரைட்டி. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் ஸ்டுவாட்டின்னு ஒரு வெரைட்டி எடுத்திருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மெலிரின்னு ஒரு வெரைட்டி எடுத்திருந்தேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர் பீசஸாக இருக்கிறது இந்த கோப்ரா வெரைட்டி. ஸோ சென்னா கோப்ரான்றது பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக இருக்கும் வளரும் போது. அதோட ஃபுட் இன்டேக் ஆகட்டும், அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்க்க எக்ஸைட்டிங்காக இருக்குது. அண்ட் கொஞ்சம் என்டர்டெய்னிங்காகவும் இருக்குது மற்ற ஃபீச்சர்ஸ் கம்பேர் பண்ணுறப்போ சென்னா வெரைட்டிஸ் வளர்க்குறப்போ. பட் ஆனால் இப்போ நீங்கள் பார்க்குற சென்னா கோப்ரா ஸ்டாக் இல்லை. இதெல்லாம் நான் ஓடாதுன்னு நினச்சி ரொம்ப மினிமம் குவான்டிட்டியில் எடுத்தேன். பட் ஆனால் வந்த அன்றைக்கே எல்லாமே புக் அவுட் ஆகிடுச்சு. நான் கண்டிஷன் பண்ணி ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் ரெண்டுமே கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னா வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் நெக்ஸ்ட் லாட் போடுறப்போ சொல்கிறேன், நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 8 இன்ச்சஸ் இருக்கும். சைசிங் எல்லாமே நல்ல சைசிங் தான் வந்திருந்தது நமக்கு. அண்ட் இதோட ஃபீடிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து லைவ் தான், அதாவது ஹண்ட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி தான் சாப்பிட்றாங்க. ஸோ மீல் வார்ம்ஸு, ப்ரான்ஸ் இருந்தாலும் லைவ் ப்ரான்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோல்ட் ஃபிஷஸ் இந்த மாதிரி தான். அண்ட் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா நானே இதுதான் ஃபஸ்ட் டைம் எடுக்கிறேன். இது வந்து சென்னா பெரி வெரைட்டி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ராஃப்ட் வெரைட்டிஸில் வரும். ஸோ இதெல்லாம் ரொம்ப பெருசாக வளர மாட்டாங்க. மேக்ஸிமம் ஒரு 8 இன்ச்சஸ் டு 9 இன்ச்சஸ் ஹார்ட்லி, அதுக்கு மேலே வளர மாட்டாங்க. பட் ஆனால் இது கலர்ஸ் வந்து நீங்கள் நார்மலாக இந்த அக்வாரியம் லைட்டோ இல்லை சோலா கலப்பஸ் லைட்டிங்லாம் போடும்போது இது அவ்வளோ ரெட் கலரில் சூப்பராக இருக்கும். ஃபேஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்னேக்ஸ் பேட்டர்ன்ஸ் அப்படியே சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மற்ற ஃபிஷஸ் மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் இன்ட்ராக்ஷனும் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஆக்சுவலி சென்னா வெரைட்டிஸ் பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த லோ லைட்டிங்க்கு வந்து அடாப்ட் ஆகிருப்பாங்க. ரொம்ப ஹை லெவல் லைட்டிங்லாம் வைக்க முடியாது. அண்ட் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டுவாட்டி. ஸோ சென்னா ஸ்டுவாட்டி வந்து லைட் அந்த ப்ளூ ஷேட் வரும். ஆக்சுவலி இதெல்லாம் ஒன்ஸ் செட்டில் ஆனதுக்கப்புறம் அந்த ப்ளூ ஷேட் வரும். நான் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோஸில் காட்ட ட்ரை பண்ணியிருக்கேன். அந்த ப்ளூ ஷேடை செக் பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ் இந்த வீடியோஸ் பார்த்துப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோஸில் உங்களுக்கு ஏதாவது ஃபீச்சர்ஸ் வேணும் அப்படின்னா வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் தரேன், நான் கான்டாக்ட் பண்ணுங்கள். வேற பற்றி வீடியோஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.